ஹலோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கே கண்ணீரை ஏற்படுத்தக்கூடிய சோகமான ஒரு 3 டாப் 3 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது 6லேருந்து 60 வரை. இந்த படத்தில் ஒரு அண்ணன் வந்து ஒரு 2 தம்பி ஒரு தங்கச்சியை வளர்த்தி படிக்க வச்சு நல்ல இடத்துல வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்னு அவ்வளோ கஷ்டப்படுவார். அவ்வளோ ஏழ்மையாக அவரை விட்டு எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கடைசியில் ஒரு நல்ல பொசிஷனில் வருவார். அவ்வளோ ஒவ்வொரு காட்சியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பாவமாக இருக்கும். அவரை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்படுவார். செகண்ட் பிளேஸில் இருக்கிற தியரி ஆஃப் எவ்ரிதிங், அதாவது இந்த வலிப்பு நோயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த ஆமியோடோபிக் லிட்டர் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோய். அந்த நோய் வந்துச்சுன்னா கை கால் வராது, கை கால்லாம் அசைக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் அசைக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதில் வந்து ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன், ஒரு நல்ல சயின்டிஸ்டான பையன், அந்த பையனுக்கு வந்து அந்த நோய் வந்துடும். கடைசியில் அவன் ஒரு புக் எழுதிடுறான். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புக் எழுதுறான். அவனுக்கு அவனோட காதலி எவ்வளோ உதவி பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கவே பாவமாக இருக்கும். அவ்வளோ கண்ணீர் வரும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது த ஷவ்ஷாங்க் ரெடெம்ப்ஷன். IMDb ரேட்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற மூவி. இந்த படத்தில் செய்யாத தப்புக்கு ஒருத்தர் வந்து தண்டனை அனுபவிக்கிறார். 20 வருஷமாக அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அவர் வாழ்கிற அந்த சிறை வாழ்க்கை அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிறை வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது சுதந்திரமாக வாழ்கிறதான வாழ்க்கை, அடைச்சி வச்சுட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத அவ்வளோ தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான படம். அந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையோடு வாழணும்னு ஆசை வரும். பாய்.